அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாம் நலமா இருப்பேன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமா இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு புதிய ரெசிபி வீடியோட தான் உங்களை சந்திக்கிறேன். என்னென்னா, இப்போ ஹஜ் பெருநாளை பிறகு எடுத்து தான் ஹஜ் பெருநாளை பிறகு ஒரு நாள் லாஸ்ட் வீக் சாட்டர்டே தான் நினைக்கிறேன். அன்றைய நாள் ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன். நான் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். சிக்கன் பிரியாணின்னா அந்த கீரி சம்பா போட்டு வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு உங்களுக்கு இந்த பிரியாணி செஞ்சு எடுத்துக்கலாம். பிக்னர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கீரி சம்பா 1 கிலோ மட்டும் தான் எடுத்துனேன். அதுக்கு தேவையான சிக்கன் வந்து 1,5 கிலோ, அதோட தக்காளி வந்து 200 கிராம், கிழங்கு 250, அதோட வெங்காயம் ஒரு 300 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 100 கிராம், அடுத்து சின்ன பெரிய சிக்கன், அடுத்து சக்தி பிரியாணி மசாலா, அடுத்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள், மிளகுத்தூள், ஒனியன் ஃப்ரை பண்ணினது, அதோட கர்ட், பட்டை கிராம்பு ஏலக்காய், அதோட நெய் ஜீன்னு சொல்லுவோம். இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து முதலாவது வந்து இஞ்சி தேவைப்பட்ட அப்போ இஞ்சி வந்து கடையிலேயும் இல்லை. அப்போ நாங்கள் நாட்டிருந்த ஒரு பேக்கெட்டில் அதுலேருந்து ஒரு சின்ன துண்டோடு நான் வெட்டி எடுத்துட்டேன். உங்களுக்கு இன்னும் இப்படி இஞ்சி வந்து ஒரு பேக்கெட்டில் இப்படி நாட்டு எடுத்து நான் உங்களுக்கு தேவையான டைம் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவே. இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி போட்டு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இந்த பிரியாணி நல்ல ஒரு வாசம் வரும். அதோட இஞ்சியோட பூண்டும் சேர்த்து கொஞ்சம் ஆயில் விட்டு இன்னப்படி அரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா பட்டு மாதிரி. இப்போ ஒரு ஃபேனில் வந்து ஒரு பட்டர் இல்லாட்டி நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுங்க. போட்டு இப்படி ரொட்டேட் பண்ணினோடனே அது வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். அதோடய உங்களுக்கும் இந்த காஞ்ச திராட்சை, காஞ்ச முந்திரி எல்லாம் போட்டு இதோட ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட காஞ்ச திராட்சை மட்டும் தான் வீட்டில் இருந்த இப்போ இதைத்தான் நான் போட்டுண்டு இன்னப்படி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் மட்டும் இன்னப்படி பெருசாகி வந்துடும். இப்போ நீங்கள் இந்த டைமுக்கும் நீங்கள் இறக்கிடுங்க. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நான் வந்து வெங்காயத்தை சின்ன சின்ன மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கட்டரில் தான் நாங்கள் கட் பண்ணி எடுத்துருவோம். உங்களுக்கும் அவசரமாக வேலை முடியாமல் இதில் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மெல்லிசாக கட் பண்ணி எடுத்தோன்னா உங்களுக்கு பிரியாணியில் அந்த மசாலாக்கள் எல்லாம் நல்லா திங்காயிக்கும். இன்னப்படி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஃபேனில் வந்து ஆயில் போட்டு அந்த சூடாகி வரசல்ல ஒரு துண்டை போட்டு பாருங்கள், பொரிஞ்சு வரும். இப்போ என்ன சூடாகிட்டுது, இப்போ நீங்கள் வெங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். கோல்டன் ப்ரௌன் கலர் வரசில் நீங்கள் இறக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை தீய விட்டுறவானும். இந்த கலர் வரசில் நீங்கள் இறக்கி அப்படியே எடுத்து வச்சுடுங்க. இப்போ நான் வந்து இந்த கீரி சம்பா தான் இதை எடுத்து நிற்கிறேன். இப்படி 1 கிலோ 1 கிலோன்னு இந்த நாங்கள் சுண்டுகளில் தான் நாளைக்கு வீட்டில் அதில் 3 சுண்டு இருந்தால் போதும். இது ஒரு அரை மட்டும் இப்படி தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற வச்சுடுங்க, கழுகி விட்டுட்டு. இப்போ சிக்கனை வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் அன்றைய புதிய ஒரு கத்தியும் வாங்கியிருந்தேன். இதால் தான் கட் பண்ண போகிறேன். இது புது சிக்கன் நல்லா வெட்டையிலும் பிறகு எப்படியோ தெரிய இனி. சிக்கன் எல்லாம் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். நான் சிக்கனில் வந்து ஒரு 3/4 பதம் மட்டும் கழுவி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்ததை வந்து நான் வந்து 65க்கு வேறே எடுத்துட்டேன். நீங்கள் சிக்கன் வந்து பிரியாணி போடுறேன்டா நீங்கள் அந்த முள்ளும் சதையோட சேர்த்து போட்டுக்கோங்க. சிக்கன் 65க்கு பெருசாக ஒன்றும் இல்லை. மிளகாய்த்தூள், அதோட மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு, சோயா சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்ட் ஆகும். இது அப்படியே கலந்துட்டு அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிடுங்க. இல்லாட்டி அரை ஹவர் வச்சாலும் பரவாயில்ல. இப்போ நான் கழுவி எடுத்த வந்து சிக்கனில் வந்து நான் வந்து மேரினேட் பண்ணணும். அதுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதோட மஞ்சள், தேவையான உப்பு, தயிர், அதோடு வந்து அந்த சக்தி பிரியாணி மசாலா இதை போடுற டைம் வீடியோ எடுபடலை. இதெல்லாம் போட்டு இல்லை அப்படி கலந்துவிட்டு இதை அப்படியும் ஒரு அரை ஹவர் மட்டும் அப்படியே வச்சுடுவோம். இதோடய நான் வந்து ஃப்ரை பண்ணின ஆனியன் போட்டுட்டேன். வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு அது சூடாகி வரச நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நெய் போட்டுக்கோங்க.
நெய்யும் நல்லா மெல்ட் ஆகி வர சொல்ல அதோடய நான் பொரிச்ச வந்து எண்ணெய் தான் ஊற்றினேன் அதோடய. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா மணமாயிக்கும் இந்த பிரியாணி. இதை ஊற்றின பிறகு இது நல்லா சூடாகி வர சொல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதோட பே லீஃப் இருந்து அதையும் போட்டுக்கலும். அது அன்றைக்கி முடிஞ்சு போல். இப்போ இது கொஞ்சத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வர சொல்ல நீங்கள் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலும். இந்த பிரியாணிக்கு இன்றைக்கி நான் கொத்தமல்லி, புதினா எல்லாம் ஒன்றும் சேர்க்கல. உங்கள்கிட்ட இருந்தால் அதோட சேர்த்துக்கலும். இந்த டைமில் அதை நான் சேர்க்குற டைமு சொல்லியேன். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், நல்லா ப்ரௌன் கலரில். அப்போ தான் இந்த பிரியாணி வந்து ப்ரௌன் கலரில் வந்தால் தான் நல்ல டேஸ்ட் வரும் மனம். அதோடு நான் அது ஃப்ரை ஆகிறதுக்கு அவசரமாக அந்த உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுட்டேன். அடுத்து ஜிஞ்சி கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சம் போட்டுட்டேன். அந்த அரைச்சி வச்சுருந்தது ஒரு 1/4 கப் அளவு இருக்குது. இப்போ போட்டு நல்லா இதை என்னப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் பச்சை வாசனை போகும் அளவுக்கு. அதோடு வெட்டி வச்சிருந்த தக்காளி, பழுத்தது, பச்சை ரெண்டும் சேர்ந்ததை நான் அதை போட்டு நல்லா என்னப்படி கலந்துட்டுக்கோங்க. அந்த தக்காளி வந்து கரைஞ்சி வேகிற அளவுக்கு. இதோடைய வந்து சின்ன கொச்சிக்காய் ஒரு 6-7 சேர்த்துன்னு அதோட பெரிய கொச்சிக்காய், கறி கொச்சிக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்த போட்டு நல்லா என்னப்படி கலந்துட்டுக்கணும். அதிலே எண்ணெயிலே வதங்கும் அளவுக்கு. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். அடுத்து வந்து ரம்பை. இந்த டைமுக்கு உங்களுக்கு கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்துக்கலும். சேர்த்து நல்லா என்னப்படி அடிப்பிடிக்காமல் கலந்துட்டுங்க. ஃப்ளேமை கட்டாயம் குறைச்சி வச்சுக்கோங்க. அதோட வந்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் மாதிரி போட்டுட்டேன். நீங்கள் பிரியாணி செய்கிற டைமுக்கும் நீங்கள் அந்த அளவில் வந்து கணக்கை போட்டுக்கோங்க. அடுத்து வந்து இந்த சட்டியில் வந்து பெருசாகவே எடுத்துக்கோங்க. 1 கிலோவுக்கு உண்டா 1,5 கிலோ அரிசி வேகிற அளவு சட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது கறிகள் போட்டு வேகச்சால கணக்காக வரும். இப்போது இதோடு நாங்கள் எடுத்து வச்சுருந்த இந்த கோழி மேரினேட் பண்ணி வச்சுருந்து அதைத்தான் இதோட போட்டுட்டேன். போட்டு நல்லா இன்னப்படி கலந்து விட்டுக்கணும். இப்படியெல்லாம் கலந்துட்ட பிறகு நீங்கள் அரிசியை ஊற வச்சுருப்பீங்க, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதோடு நான் வந்து உருளைக்கிழங்கு ஒரு 250 கிராம் வெட்டி வச்சுருந்தேன். அதையும் இதோட போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுடுங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்த பிறகு இதோட நாங்கள் கழுகி வச்சு இந்த அரிசியும் சேர்த்துக்கணும். உங்களுக்கு இந்த சீரக சம்பா, கீரி சம்பா இதே மெத்தட் தான் போட்டு செய்கிறதும். அதோட பாஸ்மதி இருந்தால் நீங்கள் அரை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஊற வச்சிட வேணாம். இன்றைக்கி நான் வந்து கீரி சம்பாவில் செய்கிறதால அதே மெத்தடில் செஞ்சு காட்டுறேன். இப்போ நாங்கள் சம்பாவை வந்து இதோட அரிசியை போட்டுடணும். போட்டு தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வைங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும், 15 நிமிஷம் மட்டும். இப்போ நல்லா அந்த சோறும் கறியெல்லாம் ஒரே மட்டம் பரசலாம் நீங்கள் டம் போடுங்க. பழைய தோசைக்கல் ஒன்று எடுத்து இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே சட்டியை வைங்க. வச்ச பிறகு அதுக்கு மேலுக்கு கொஞ்சம் வெயிட்டுக்காக நீங்கள் ஒரு பாரம் வச்சுடுங்க. உங்களுக்கு தண்ணி நான் வந்து தண்ணி கோப்பை ஒன்று தான் வச்சுட்டேன். இதோடைய வந்து நீங்கள் இப்போ பட்டர் இல்லாட்டி நெய் எது வேண்டாலும் போட்டுக்கலும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி நெய் போட்டு அது பிறகு ஃப்ரை பண்ணின ஒனியன் வச்சுட்டேன். அதோடைய உங்களுக்கு ஃப்ளாம்ஸ் அதோடைய கஜு அன்னப்படிகள் இருந்தாலும் போட்டுக்கலும். போட்ட பிறகு இதோட நான் வந்து வாசத்துக்காக இன்னும் கொஞ்சம் இந்த ரோஸ் வாட்டர் 1 டீஸ்பூன் மாதிரி எடுத்து ஊற்றிட்டேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இருந்தால் ஊற்றிக்கலும். அதோடைய கலரினுக்காக நான் எக் எல்லோ கலர் தான் சேர்த்துட்டேன். இன்றைக்கி 2 கலர் சேர்த்து செய்கிறதால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா இந்த பெருநாளை பூரவு செய்கிற பிரியாணித்தால் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இந்த கலரிங் சேர்க்குறது எல்லாம் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலும், இல்லாட்டி விடையிலும். இப்போ இதை மூடி போட்டு இதில் வந்து நான் வாழை இலை வச்ச மறந்துட்டேன். இது இப்போ திருப்பி எடுத்துகிட்டு நான் இப்போ உள்ளுக்கு வாழை இலையால் தான் இதை கவர் பண்ண போகிறேன். இந்த வாழை இலையும் போட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் இந்த பிரியாணி வந்து மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு இதுக்கு மேலே நான் வெயிட்டுக்காக வந்து தண்ணி கோப்பி ஒன்று தான் வச்ச போகிறேன். பாருங்கள், தண்ணி ஊற்றி ஒரு பவுலில் வச்சுட்டேன்.
அது டம் போடும் அளவுக்கு நான் இப்போ இந்த சம்பல் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த கேரட் போட்டு இந்த தயிர் சம்பல் தான் செய்ய போகிறேன். நீங்கள் கேரட் இருந்தால் போட்டுக்கலாம். இன்னும் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதோடைய கேரட்டுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த சின்ன கக்கி ரெண்டும் பிப்பிஞ்சக்கா அதுவும் போட்டுக்கலாம். அதோட சின்னதாக வெங்காயங்களையும் நீங்கள் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு இப்படி போட்டுக்கோங்க. அதோட சின்ன குச்சிக்காய் பெரிய குச்சிக்காய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். இந்த தயிர் சம்பல் வந்து அப்படி காரம் இல்லை, சின்னவங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடியது தான். இதோட தயிர் போட்டு உப்பு மிளகுத்தூள் போட்டு கலந்துட்டுக்க வேண்டியது தான். இப்போ எங்களோட பிரியாணி வந்து 10 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுட்டேன். ஃப்ளேம் ஆஃப் ஆக்கி அது பிறகு தான் இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்ப்போம் எப்படின்ட்டு. இந்த பிரியாணி இப்போ நான் ஒரு ஸ்பூனாலும் உடச்சி காட்டுறேன் எப்படின்ட்டு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காமைக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல உதிரியாகவும் வந்துச்சு. அதோட இந்த கிழங்கு கூட கரைஞ்சில பாருங்கள் எப்படின்ட்டு. இப்போ அடுத்து வந்து இந்த சிக்கனையும் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். டம் போட்ட பிரியாணி அப்படியே மூடி வச்சுட்டு உங்களுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், இல்லாட்டி எக் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எங்களோட பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சிக்கனுக்கு பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக இந்த சிக்கன் 65 இருந்தால் நல்லா நினச்சேன். அதை தான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த பிரியாணியை வந்து சேவ் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து இந்த தயிர் சம்பல், அதோட நான் கருவேப்பிலை சம்பளம் செஞ்சுருந்தேன். அதோட இன்னும் சிக்கன் இவ்வளோ தான். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.